14 வயசு மட்டுமே ஆன குந்தி தேவி துர்வாச முனிவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாமே செய்யறாங்க. குந்தி தேவி செய்யற பணிவிடைய பார்த்து மகிழ்ச்சியான துர்வாச முனிவர் ஒரு வரத்தை குந்திக்கு கொடுக்கிறாரு. அந்த வரத்தோட சக்திகள் படி எந்த கடவுளை வணங்கி குழந்தை வரம் கேட்கிறோமோ அந்த கடவுளோட அம்சத்திலேயே குழந்தை குந்திக்கு பிறக்கும்னு வரத்தை கொடுக்கிறாரு துர்வாச முனிவர். முனிவர் கொடுத்த வரம் பலிக்குமா பலிக்காதான்னு தெரிஞ்சுக்க சூரிய பகவானை நினைச்சுக்கிட்டு குந்தி அந்த மந்திரத்தை சொல்றாங்க. சூரிய பகவானும் குந்தியோட கண் முன்னாடி தோன்றி குந்தி கேட்ட வரத்தை கொடுத்துட்டு மாறுகிறாரு. 14 வயசு மட்டுமே ஆன குந்தி தேவி கர்ப்பமாகி கவச குண்டலத்தோட ஒரு குழந்தையும் பிறக்குது. திருமணம் ஆகாத குந்தி குழந்தையை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியாம சமுதாயத்துக்கு பயந்து ஒரு கூடையில பிறந்த குழந்தைய வச்சு நதியோட நீரோட்ட பாதையில விடுறாங்க. நதியில போன அந்த குழந்தை அஸ்தினாபுரத்துல இருக்கிற தேரோட்டியான அதிரதன் கையில அந்த குழந்தை கிடைக்குது. குழந்தை இல்லாத அதிரனும் அவரோட மனைவியும் அந்த குழந்தைக்கு கர்ணன்னு பெயர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க.